வணக்கம். பாக்கியராஜ், என்எஸ்சி மார்க்கெட் ட்ரேடர். இன்றைக்கி வந்துட்டு மே 15 பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. நான் போன வீடியோ போட்டிருக்கப்போ பேசிக் ஆஃப் என்எஸ்சி மார்க்கெட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது அப்படிங்கிறத சுருக்கமாக நான் சொல்கிறேன். பை அப்படின்னா ஒரு பொருளை வாங்கிறது, செல் அப்படின்னா ஒரு பொருளை விற்கிறது. இதை நம்ம ட்ரேடிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கையோ இல்லை ஒரு ஆப்ஷன்லையோ நம்ம வந்து பை பண்ணணும் அப்படின்னா குறைஞ்ச ரேட்டுக்கு நம்ம பை பண்ணி அதிகமான ரேட்டுக்கு நம்ம விற்றா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வரும். ஆப்ஷன்ஸில் இந்த ஸ்டாக்ஸ்லேயும் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஹை ப்ரைஸில் செல் பண்ணி லோ ப்ரைஸில் நம்ம அதை பை பண்ணினாலும் நமக்கு ப்ராஃபிட் வரும். அதை எப்படி பை பண்ணுறனோ எப்படி செல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கேண்டில் பேட்டர்னை வச்சு தான் நம்ம வந்துட்டு நான் அந்த மாதிரி பை பண்ணுறேன், செல் பண்ணுறேன். ஒரு கேண்டில் அப்படின்னா அதோட ஓப்பன், அதோட ஹை, அதோட க்ளோஸ், அதோட லோ, இந்த மாதிரி 4 ஸ்டெப் இருக்கும். அதில் பை சிக்னல் அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் வரும். செல் சிக்னல் அப்படின்னா ரெட் கலர் கேண்டில் வரும். நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேண்டிலை பாருங்கள். இந்த கேண்டிலில் ரெண்டுமே இருக்குது. ஒன்று பையும் ஒன்று செல்லு சிக்னல் இருக்குது. இதில் வந்துட்டு க்ரீன் கலர் கேண்டில் பாருங்கள். இதோட அந்த சின்ன ஷேடோ கீழே வந்திருக்கு இல்லையா, அது வந்துட்டு லோ. அந்த பாடி கேண்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு கோடு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஹை. அந்த பாடியோட வித்து இருக்கு இல்லையா, ஃபுல் பாடி, அந்த சின்ன கோடு இல்லாமல் ஃபுல் பாடி, அது வந்துட்டு ஓப்பன், அது வந்துட்டு க்ளோஸ். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த கேண்டிலை வந்துட்டு பார்க்கணும். அதே மாதிரி இந்த ரெட் கலர் கேண்டிலையும் நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு மே 15 பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி நான் பண்ணியிருக்கிறேன். சின்ன ட்ரேடு தான் பண்ணேன். கிட்டத்தட்ட புரோக்கரேஜ் போக ஒரு 800 ருபீஸ் வந்திருக்கும். மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்மளுடைய கான்செப்ட் வந்துட்டு ட்ரேடிங் நம்மளை வெளியே துரத்திடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ட்ரேட் பண்ணணும், அதை கற்றுக்கிடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மணி மேனேஜ்மெண்ட், வெயிட்டிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி நான் மதியம் வரைக்கும் நான் ட்ரேடிங்கே பண்ணலை. ஏன்னா இன்றைக்கி எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. நிஃப்டி அப்படி ஸ்லோ மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ மதியத்துக்கு மேலே ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்தேன். ஒரு 800 ருபீஸ் வரும். என்னோடய மார்ஜின்லேயே அது வந்துட்டு 1%. நம்மளுடைய கேபிட்டல் லாஸ் ஆகாதபடி, இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகாதபடி நம்ம ட்ரேட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நான் அந்த ப்ராஃபிட் பண்ணதை இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் காமிச்சிருக்கிறேன். ஸோ நீங்களும் இதை வந்துட்டு கற்றுக்கிடணும் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.